This great campus, Mr. Kalai, my good friend, and Manimaran and faculty members, all my young budding engineers. Good morning to one and all who present here. I said good morning. I need that kind of energy from an engineer. Friends, I am telling you, when Manimaran addressed you with a good morning, I can able to notice people keeping quiet. Correct? Yeah. Manimaran was a vibrant Kalaila. Just because of you, the register has organized this session. Right? When somebody says good morning, you should also reciprocate with the same energy. That's what we expect from young budding engineers like you. Friends, as Manimaran said, my name is Dr.T.KalaiSelvan. I am from a center called Center for University Industry Collaboration in Anna University, Chennai. Primarily, the responsibility of me is to find a job for an engineering graduate. Anna University படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதா என்னோட வேலை ஸ்டார்ட் ஆஃப் பண்ணலாம். அசோசியேட் டைரக்டர் அது இதெல்லாம் தான் அப்புறம் செகண்ட். On average, I used to interact with 200 to 250 companies. Start from IT services, products, core engineering, management companies, so on and so forth. கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 கம்பெனி வரைக்கும் பேசுவோம், நெகோசியேட் பண்ணுவோம், அவங்கள கேம்பஸ்க்கு வர வச்சு. அது ஒரு ரோல். அடுத்த ரோல் மணிமாறன் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு we have an entity called Tamil Nadu State Level Placement Program. So the Tamil Nadu State Level Placement Program la affiliated colleges la படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் நேற்று HCL டிரைவ் நடந்துருக்கு. ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட்ஸுக்கு HCL டிரைவ் நடந்துருக்கு. இன்னைக்கு அடுத்த ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ போயின்னு இருக்கு. இன்னைக்கு மத்தியானமோ அந்த ஈவினிங்கோ அந்த ரிசல்ட் முடியும். கிட்டத்தட்ட இது இந்த வருஷத்துக்கு 5வது டிரைவ். இன்னும் 2 கம்பெனி வரப்போம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் PSNA காலேஜ் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டட் அகாடமிக் பார்ட்னர். ஒரு நம்பகத்தன்மை உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்றதுனால எல்லா இந்த மாதிரியான மாநிலம் தழுவிய வேலை வாய்ப்பு முகாம மதுரையில் நடந்தது அப்படின்னா நாங்கள் PSNA காலேஜ் நடந்தோம். Friends, you are all considered to be the blessed individuals. When I say you are all considered to be a blessed individuals, really I mean. The reason is, you are all living in a fantastic time. When I say you are all living in a fantastic time, really I mean. When you look at the whole world is looking at India, considering India is a land of opportunity. They are not saying China is a land of opportunity, or US is a land of opportunity, or any other European Union is a land of opportunity. They say India is a land of opportunity. The one single reason is, as of now, as a country, we are blessed with young population to the tune of 67%. When I say the 67%, my dear friends, this 67% of the population, youth population, fall under the age category of 19 to 32. நான் என்ன சொல்ல புரியுதா? இன்னைக்கு உலகத்துல எல்லா நாடுகளும் ரொம்ப உன்னிப்பா இந்தியாவை பார்க்கறாங்க. இந்தியா தான் இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு மிக்க ஒரு நாடு அப்படின்றதோட மனசோட பார்க்கலாம். அதனால தான் இன்னைக்கு எல்லா மல்டிநேஷனல் கம்பெனிஸும் இன்னைக்கு இங்க ஆபரேஷன்ஸ் இருக்கு. யூ நேம் எனி கம்பெனி, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் பத்தி சொல்றேன். அமேசான், எனி ஆர்கனைசேஷன் அக்ராஸ் த குளோப், they have their operations in India. இல்ல they are planning to start their operations in India. இல்ல they want to expand heavily in India. So அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிற ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் 67% யங்ஸ்டர்ஸ் 19 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ அந்த 19 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கிறாங்க 67% பேர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பன்னாட்டு நிறுவனமும் இந்தியா நோக்கி வருது. ஒரே ஒரு காரணம், சைனாவில் இல்லை. சைனாவில் ஆல்ரெடி இந்த டெமோகிராபிக் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நமக்கு அந்த 67% நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் டெமோகிராபிக் அட்வான்டேஜ். டெமோகிராபிக் அட்வான்டேஜ்னா ஏஜ் ரிலேட்டட் அட்வான்டேஜ். As a country, we have an age-related advantage. So the age-related advantage இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை பன்னாட்டு நிறுவனங்களும் இன்னைக்கு இந்தியா ஆபரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு சைனாவில் அது மாதிரி கிடையாது, யூரோப்பியன் யூனியன்ல அது மாதிரி கிடையாது, யூஎஸ்ல அது மாதிரி கிடையாது.
எல்லா இடத்துலையுமே ஏஜ் ஓல்டு பாப்புலேஷன் தான். இன்னைக்கு சைனா வந்து அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு பண்ணணும்னு பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த டெமோகிராபிக் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் 2013 சைனா போயிருக்கேன், பீஜிங் போயிருக்கேன். அங்க ரிட்டையர்டு ஃபாதர், ரிட்டையர்டு சன் மெயின்டைனிங் ரிட்டையர்டு ஃபாதர். பையன் ரிட்டையர்ட் ஆயிட்டான், அப்பா ரிட்டையர்ட் ஆகி பல வருஷங்கள் ஆகுது, அவரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்க ஏஜிங் வந்து அதிகமாக இருக்கு, ஏஜ்டு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நான் சுவிட்சர்லாந்து போயிருக்கேன். யூரோப்பியன் யூனியன்ல சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் 3 நாட்டுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்டடி டூருக்காக போயிருக்கேன். சுவிட்சர்லாந்துல 18% தான் வந்து யங் ஏஜ் பாப்புலேஷன். அதுல இன்ஜினியரிங் படிக்கிற ரொம்ப குறைவு. ஜப்பான்லயும் அதேதான். இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் படிக்கிற மாணவர்கள்லாம் we are all considered to be a global workforce. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்க படிக்கிற படிப்பு, நீங்க படிக்கிற பொறியியல் கல்வி வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் அத்தனை நிறுவனங்களுக்கும் தேவை. அதனாலதான் இன்னைக்கு வந்து உங்களை வந்து இன்னைக்கு வந்து I said you are all considered to be a blessed individual. மைக்ரோசாஃப்டோட CEO யாரு? உங்களதான் கேட்குறேன். சத்யா நாடா. மைக்ரோசாஃப்டோட CEO சத்யா நாடா. கூகுளோட CEO யாரு? சுந்தர் பிச்சை. கரெக்ட். 2 நாளா டிவில எல்லாம் வந்து கரெக்டா. இன்னைக்கு நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்தியன்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, friends are telling you, as Indians, these people are doing extremely well in the global arena. அதனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ அப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து another reason, friends, you all choose a right field, engineering education. Friends, when I say this demographic advantage, it doesn't end with today. இன்னையோட முடிஞ்ச பொருள், இந்த வருஷத்தோட முடிய பொருள். இந்த demographic advantage நமக்கு இன்னையிலிருந்து 2042 வரைக்கும் கண்டினியூ ஆகும். 2042 வரைக்கும். இன்னைக்கு 67%, அடுத்த 2 வருஷம் கழிச்சு 69%, இப்படியே இந்த பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டே போகும். 2042ல கிட்டத்தட்ட ஒரு 85-90% பேர் இந்தியாவில் இந்த பிராக்கெட்ல இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு வருது. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு 90% பேர் நம்ம கண்ட்ரியில இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இப்போ நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, இன்னும் ஒரு 30 வருஷம் சர்வீஸ்ல வரும்பொழுது, friends, I'm telling you, there is every possibility you people can become a CEOs and COOs of the organization. ஏன்னா நீங்க வேற யாருமே வேற எந்த நாட்டில இருந்து வர்றதுக்கு ஆள் வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து என்னோட ஐடி ரிலேட்டட்ல தான் ஒரு காலகட்டங்களில் நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுறாங்க. இன்னைக்கு கோர் இன்ஜினியரிங்கும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களை மாதிரி யங் இன்ஜினியர்ஸ் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஐடி ரிலேட்டட் ஏரியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க H1B விசால யூஎஸ்க்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போறாங்க. தட்ஸ் தி கேஸ். எங்கேயோ ஒரு ரிமோட் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருப்போம், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஐடி ஆர்கனைசேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ், தென் தே அப்ளை டு யூஎஸ் ஃபார் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் இந்த மாதிரி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போனோம், நான் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, require a systematic planning and a strategy. ஒரு systematic planning and strategy இல்ல அப்படின்னா, friends, I'm telling you, it is very difficult to reach out to your degree. சார் 4 வருஷம் கழிச்சு 2023 முடிப்பீங்களா கோர்ஸ் நீங்க? எஸ் சார், 2023 மார்ச் மே எக்ஸாம் முடிச்சுட்டு நீ கேம்பஸ் விட்டு போகும்பொழுது கேம்பஸ்ல இருந்து ஒரு வேலையோட வெளியில அப்படி போனோம் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரைட். இட்ஸ் அ ப்ரைட் நாட் ஓன்லி டு யூ, ஈவன் டு யுவர் பேரண்ட்ஸ். கரெக்டா இல்லையா? என் குழந்தைய கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன் சார் PSNACET காலேஜ்ல, ஒரு நல்ல ஆர்கனைசேஷன்ல அமேசான்ல விமன் இன் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ல போட்டு ஜாயின் பண்ணி இன்னைக்கு 25 லட்சம் சம்பளத்தோட ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரைட் நாட் ஓன்லி டு யூ, ஈவன் டு யுவர் பேரண்ட்ஸ். அந்த பிரைட் நோக்கி நீ போகணும் அப்படின்னா, friends, I'm telling you, you should require a systematic plan. The first and foremost நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, friends, I'm telling you, you should be a consistent performer on your academics. உன்னோட அகாடமிக் ஸ்கோர அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன் பார்க்கணும். நேற்று SCL வந்திருக்காங்க. SCL எந்த பர்சன்டேஜ் தெரியுமா? கூப்பிட்டு 82% கேட்கணும்.
நான் கேட்குறேன், என்ன சார் 82% கேட்குறீங்களா? வழக்கமாக பார்த்தா ஐடி கம்பெனிலாம் 60% இருந்தாலும் போருமே, நீங்கள் 82% கேட்குறீங்களா அப்படின்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த ஹெட் HR சொல்கிறாங்க, ப்ரொஃபஸர் இந்த பையன் வந்து நிஷ் டெக்னாலஜியில் போய் ஒர்க் பண்ண போகிறான். அப்போ நிஷ் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எங்கள் கம்பெனியோட CEO சிவநாடார் சொல்கிறாரு, ப்ரொமோட்டர் பிரசிடென்ட் ஆஃப் SCL டெக்னாலஜி சொல்கிறாரு, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் டேலண்டட் இண்டிவிஜுவல்ஸ் வந்தாலும் இந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண முடியும், அதனால ஹையர் பர்சன்டேஜ் பாருங்க. அப்போ அந்த ஹையர் பர்சன்டேஜ் எப்போ வரும் அப்படின்னா, friends, I'm telling you, unless and until you are a consistent performer since from first semester onwards. First semester exam முடிஞ்சிருக்கும், கரெக்டா? முடிஞ்சா முடியலையா? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்துட்டா? ரிசல்ட்ஸ் வரல, ஓகே. ஸோ இப்போ நீ அந்த கன்சிஸ்டன்சி இப்போ அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் கேட்குறேன் சார், ஆர்கனைசேஷன் சார் நீங்கள் வந்து டிகிரி மட்டும் கேட்கறதில்ல, கன்சிஸ்டன்சி இன் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி 10th 12th கரண்ட் டிகிரி கேட்குறீங்களா ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த HR ரொம்ப அழகாக சொல்கிறார், சார் அப்பா கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பையனை படிக்க வைக்கிறேன், கரெக்டாக? ஸ்கூலில் காலேஜில் பேங்க் லோன் எடுத்தோ எங்கேயோ சேர்த்து வச்சு பண்ணமையோ இல்லைன்னா ஏதோ ட்ரைனிங் காலேஜ் எங்கேயோ வச்சோ வந்து பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அப்போ பையனோட கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, the bare minimum commitment is to do well in the academics and get a good score. நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும், இதுதான் பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டியது. ஏன்னா அப்பா அவரோட கடமையை பண்றாரு. அப்போ அந்த கடமையை அவர் பண்ணும்பொழுது இவன் பையன் கிட்ட அந்த கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா இவன் ஆர்கனைசேஷன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கமிட்மெண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல சார், அதனால தான் நான் வந்து கன்சிஸ்டன்சி இன் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த கன்சிஸ்டன்சி இன் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டெல்லிங் யூ, யூ ஷுட் ஹேவ் a systematic planning on your academics. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் உங்களோட அகாடமிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல நீ எவ்வளவு மார்க் எடுக்கிறியோ எவ்வளவு ஸ்கோர் பண்றியோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த அகாடமிக் ஸ்கோரை மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏர்லி செமஸ்டர்ல நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா அடுத்த செமஸ்டர்ல பில்ட் பண்றது கஷ்டம். ஏன்னா ஏர்லி செமஸ்டர்ல நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் ஜாஸ்தி, கிரெடிட் ஜாஸ்தி, அதனால உனக்கு வந்து பர்சன்டேஜ் பில்ட் பண்றது ஈஸி. சப்ஜெக்டும் கிட்டத்தட்ட நீ ஸ்கூல்ல படிச்சதோட கண்டினியூஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஸ்கூல்ல படிச்சதோட கண்டினியூஷன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா, சார் நான் ஸ்கூல்ல ப்ரிப்பேர் பண்ண மாதிரி பண்ணா போதுமா அப்படின்னா காலேஜுக்கு அது போதும். நீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னு தெரியல, பட் காலேஜில் நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டெல்லிங் யூ, மினிமம் யூ ஷுட் ஒர்க் அட்லீஸ்ட் 16 hours a day. 16 to 18 hours a day உன்னால ஒர்க் பண்ண முடியுமா? நீ ஒர்க் பண்ண அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டெல்லிங் யூ, even if you want, I can give it in writing. 4 வருஷம் கழிச்சு நீ வந்து எந்த ஆர்கனைசேஷன் போறோம்னு நினைக்கிறியோ அந்த ஆர்கனைசேஷன் போறது வந்து ஈஸி. ஆனா சிஸ்டமேட்டிக் பிளானிங். காலையில நான் 5 மணிக்கு எழுந்தேன் அப்படின்னா 5 மணில இருந்து நைட்டு நான் 11 மணி பெட்டுக்கு போற வரைக்கும் இதுதான் சார் என்னோட டைம் பை சார்ட். டைம் பை சார்ட் போடு. பை சார்ட் தெரியுமில்ல? தெரியாதா பை சார்ட்? தெரியுமா? பை சார்ட் போடும். காலையில ½ an hour இருக்கு, அதுக்கப்புறம் காலேஜில் கொடுத்துருக்க அந்த ஹோம்ஒர்க்கு இப்போ கொடுத்துருக்க அசைன்மெண்ட் அசஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் 8 மணி நேரம் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் ½ an hour 3/4 மணி நேரமோ கேம்ஸோ பிளேவோ என்னவோ, அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி டைம் பை சார்ட் போட்டு நீ ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டெல்லிங் யூ, இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு கெட் தி கன்சிஸ்டன்சி ஆன் தி அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னாமா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியே ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபில்டரிங்க எப்படி நடக்குது அப்படின்னா அகாடமிக் ஸ்கோர்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபில்டரிங்க நடக்குது. நான் எவ்வளவு நெகோசியேட் பண்ணேன். லாஸ்ட் இயர் வந்து எஸ்சியில் வந்து 85% போட்டாங்க. அதான் 85% போட்டா நிறைய பேர் இருக்க மாட்டாங்கம்மா, பர்சன்டேஜ் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த தடவை நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த 85லேருந்து 83 மாத்தாங்க. இன்னைக்கு வர ஆல் பிக் கம்பெனிஸ் இன்னைக்கு வந்து salary is not a constraint at all. ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் salary வந்து is not a constraint at all. இன்னொன்னு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே மாறுது. இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே மாறுது. ஒரு காலகட்டத்தில் ஆல் திஸ் பிக் கம்பெனிஸ் அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி பிரீமியம் கேம்பஸஸ் விசிட் பண்ணுவாங்க. IIT, NIT, CET, பிட்ஸ்பிலானி அந்த மாதிரி பெரிய கேம்பஸ் வந்து விசிட் பண்ணுவோம், ரெக்ரூட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? 50% of the recruitment இந்த மாதிரி பெரிய கேம்பஸ் வரும். 50% of the recruitment they do through an off campus. அவன் சொன்னா we know the spark is there everywhere. அதனால தான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம் சக்சஸ் ஆச்சு.
ஸோ அந்த பெரிய கம்பெனி சொல்லும்போது சார் ஸ்பார்க்ஸ் ஆர் தேர் எவ்ரிவேர். தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பையனுக்கும் அந்த ஸ்பார்க் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பார்க்கை நாங்கள் டேப் பண்ணி எடுத்து வரதுக்காக தான் நிறைய ஈவெண்ட் நடக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes to 15 minutes நீங்க வந்து கூகுள் அப்படின்னா கூகுளோட வெப்சைட் போய் பார்க்கணும். கூகுள் எங்க இருக்கு, என்ன பண்ணிருக்கான், இது மாதிரி ஆரம்பிச்சிருக்கான் அப்படி நீ பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னா ஒரு நாளைக்கு அமேசான் பத்தி, ஒரு நாளைக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் பத்தி, ஒரு நாளைக்கு வந்து VMware பத்தி, அது மாதிரி நிறைய ஐடி ரிலேட்டட் கம்பெனி நிறைய இருக்கு. அதே மாதிரி பயோமெடிக்கல் ரிலேட்டட் கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனிஸோட வெப்சைட்டை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி பாரு. கரெக்டா? நிறைய ஸ்மார்ட் போன் இருக்கா? போன் அளவுடா சார்? இல்லையா? போன் அளவுடா? ஹலோ. ஸோ ஈவினிங்ல போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. மற்ற விஷயங்கள் கண்ணாபின்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு பதிலா ஒரு கம்பெனியோட வெப்சைட்டை பத்தி பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியிலிருந்து ஒரு பர்சனல் ப்ரொஃபஷனல் டைரி போடும். பர்சனல் ப்ரொஃபஷனல் டைரி எழுதுது. அப்ப அந்த டைரியில நோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீ கூகுள் பார்த்த அப்படின்னா கூகுளோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, அதோட போதிய சிஇஓ யாரு, எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க, எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்க, கரண்ட்ல என்ன ரிசர்ச் போகுது, இதை நீ பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னா my dear friends, I'm telling you, you become an addict to go through all these websites. அதை பார்க்காம உங்களால் இருக்க முடியாது. அப்போ நீ ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ஏன் நாளும் பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சில நேரங்களில் இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்ன்ஷிப்புக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி அதை போடுவோம், வெப்சைட்ல போடுவோம். அப்போ கூகுள் என்ன பண்ணுவோம்னா குளோபல் இன்டர்ன்ஷிப்னு ஒரு ப்ரோக்ராமே இருக்கு. IBMல அதே மாதிரி ஒரு குளோபல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அப்போ நீங்க அந்த IBMோட வெப்சைட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடுத்த சம்மர்ல 60 நாள் நீங்க வந்து IBM சென்னையிலயோ IBM பெங்களூர்லயோ IBM ஹைதராபாத்லயோ போய் இன்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அப்ளை பண்ண ஆன்லைன்ல அப்ளை பண்ணு வச்சுக்க. சில நேரங்கள்ல ஆன்லைன்ல சில டெஸ்ட் வைப்போம், சில நேரங்களில் ஸ்கைப்ல இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஆன்லைன் டெஸ்ட் ஸ்கைப்ல நீ கிளியர் பண்ண அப்படின்னா அடுத்த செமஸ்டர் சம்மர் ஹாலிடேஸ்ல probably you may get an opportunity to do an intern in IBM. That's an easy way to get into the big corporate. ஒன்னும் எங்க இதுல மெட்டீரியல் சயின்ஸ் ஒரு ப்ரோக்ராம் விஜயலட்சுமி ஒரு பொண்ணு. அந்த விஜயலட்சுமி லாஸ்ட் இந்த வருஷம் கரெக்ட்லி இன் ஜெர்மனி. அந்த விஜயலட்சுமி வந்து என்கிட்ட போன செமஸ்டர் வந்து சொன்னா, சார் நான் வந்து இது மாதிரி இன்டர்ன் போக போறேன் அப்படின்னு. இன்டர்ன் போக போறியாமா? எங்க இன்டர்ன் போறேன்? மெட்டீரியல் சயின்ஸ் யூஸ்வலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT பர்சன் தான் இன்டர்ன் போவாங்க. பட் இந்த பொண்ணு வந்து நான் இன்டர்ன் போறேன் அப்படின்னா, சரிம்மா எங்க இன்டர்ன் போக போறீங்க? நான் வந்து ஜெர்மன் ஹானோவர் யூனிவர்சிட்டிக்கு இன்டர்ன் போறேன் சார். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா 3rd இயர் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் போக போறா, ஹானோவர் யூனிவர்சிட்டிக்கு ஜெர்மன் யூனிவர்சிட்டிக்கு போறேன். உடனே நான் அடுத்த கேள்வி கேட்டேன், உனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியுமா விஜயலட்சுமி? எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது சார், ஆனா நான் வந்து அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைச்சிச்சு. எப்படிமா அப்ளை பண்ணேன் சார்? நான் வந்து கிட்டத்தட்ட 200 யூனிவர்சிட்டிக்கு சம்மர் இன்டர்னுக்காக அப்ளை பண்ணேன் த்ரூ அவுட் வேர்ல்டு. அது 5 யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. அதில் ஹானோவர் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி. அப்புறம் சரி ஹானோவர் யூனிவர்சிட்டியில் இப்போ என்னோட ஏரியாவில் நான் இங்கே லேபில் ஒர்க் பண்ணுறது அங்கே இருந்ததுனால அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு 1 பேஜில் நான் என்ன இன்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு இதை எழுதினேன். எழுதினோடனே எனக்கு வந்து 2-3 தடவை இன்டர்வியூ நடந்தது. இன்டர்வியூ நடந்தோடனே எனக்கு வந்து அங்கே வந்து இன்டர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்புறம் கேட்டேன், உங்களுக்கு ட்ராவல் காஸ்ட்டு இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் யாரா ஸ்பான்சர் பண்ணாங்க? ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியும், ஒரு சாதாரண ஹம்பிள் ஒரு மிடில் கிளாஸ் வந்து லோயர் மிடில் கிளாஸ் வந்து கேட்டேன். நான் கேட்டேன், உங்களுக்கு யாருமா ஃபண்ட் பண்ணுறது? இல்லை சார், அதுக்கப்புறம் எனக்கு இந்த அட்மிஷன் இன்டர்ன்ஷிப் கிடைச்ச உடனே நான் வந்து 2-3 பேருக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் விசாரித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, டாட் ஃபெலோஷிப்னு ஒரு ஃபெலோஷிப் இருக்குது, இந்த இன்டர்ன்ஷிப் கிடைச்சிதுன்னு சொல்லி இந்த டாட் ஃபெலோஷிப் அப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்து ஃபண்டிங் கிடைக்கும்னாங்க. அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு 950 euros ஒரு மாதத்துக்கு இருந்தது. 2 மாதத்துக்கு வந்து எனக்கு வந்து 1900 euros வந்து ஃபெலோஷிப் கொடுத்தாங்க. அந்த ஃபெலோஷிப்பில் தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் நான் நினைச்சேன், எந்த ஸ்கூலில் படித்தேன் நீ? நான் வந்து புழல்ன்றது சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் புழலில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தேன். புழல் கவர்மெண்ட் ஸ்கூல். அப்பா என்ன பண்ணாங்க, வித்தவுட் ஹெசிடேஷன்ஸ் சார், அப்பா வந்து பழைய கிழிஞ்ச கோடி தைக்கிற வியாபாரம் சார். ஐ சல்யூட்டட். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில்
ஒரு பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 3rd இயரில் இன்டர்ன் போட்டு வந்து ஜெர்மன் போகிறா அப்படின்னும் போது அது வந்து பெரிய சாதனை. அப்புறம் நான் சொன்ன விஜயலட்சுமி நீ போயிட்டு முடிச்சுட்டு இன்டர்ன் முடிச்சுட்டு வந்து பாருமா. அதுக்கப்புறம் சொன்னா நான் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணேன் சார், நான் இன்டர்ன் முடிச்சுட்டு வந்து அவங்களை பார்க்குறேன். ஸோ இன்டர்ன் 2 மாதம் இன்டர்ன் முடிச்சுட்டு திருப்பி கேட்பாங்க வந்துட்டு சார் இன்டர்ன் ரொம்ப நல்லா போச்சு சார், ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்ன் நான் முடிச்சுட்டு நான் என்ன இன்டர்ன் பண்ணுறது எங்கள் ப்ரொஃபஸருக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்தோன்னே ப்ரொஃபஸர் வந்து நீ வந்து அடுத்த ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் வந்து நீ பண்ணுறதா இருந்தால் சொல்லு, கம்ப்ளீட் ஃபண்டிங் நான் காலேஜ்லேருந்து உனக்கு ஃபண்ட் பண்ணுறேன், நீ ப்ராஜெக்ட் வந்து இங்கே பண்ண 6 மாதம் ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால் மோஸ்ட் லைக்லி நான் அந்த ஃபண்டிங் போவேன் அப்படின்னு. அப்புறம் எனக்கு கேட்டேன், ஏமா உனக்கு வந்து ஜெர்மனின்னு தெரியாது இல்லை எப்படி நீ, ஏன்னா ஜெர்மனில் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்தால் தான் மேனேஜ் பண்ண முடியும் ஈஸியாக. அப்புறம் நான் சொன்னேன் இல்லை சார் நான் போயிட்டு ஜெர்மன் கற்றுக்கிட்டேன், கிட்டத்தட்ட எனக்கு வந்து அங்கே வந்து 18 to 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன் சார், நான் ஜெர்மன் லாங்குவேஜை கற்றுட்டேன். நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சார். ஃபைனலாக நான் வந்து அந்த பார்ட்டி கொடுக்கும்போது பேச சொன்னாங்க, நான் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் வந்து பேசினேன், தேங்க் பண்ணேன். ப்ரொஃபஸர் சொன்னாரு வித்தவுட் எனி கிராமர் மிஸ்டேக் ஜெர்மன் அழகாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார் சார். அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பயோடேட்டா எடுத்து காமிச்சேன். பயோடேட்டா பார்த்தா ஜெர்மன் லாங்குவேஜில் பயோடேட்டா எடுத்து. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு 3rd இயர் படிக்கிற பொண்ணு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, இங்கே ஒரு ரிமோட் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவருக்கு ஒரு பொண்ணு அச்சீவ் பண்ணும்போது why not you? இதுதான் மை கொஸ்டின். இன்னைக்கு அந்த பொண்ணு போய் ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டா அப்படியே அது வந்து இன்டகிரேட்டட் பிஜி ப்ரோக்ராமுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு she may not come back to India. ஏன்னா அங்க அந்த அந்த ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்டே அவர் ஒரு இண்டஸ்ட்ரியோட ஓரியன்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட அந்த அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு எம்எஸ் பண்ணுறாங்க. எம்எஸ் முடிச்சுட்டு இங்கே இந்தியாவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டுடே தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைட் ஓப்பன். ஒரு சாதாரண வெப்சைட் பார்த்து எந்தெந்த காலேஜில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு எப்படி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே லேண்ட் ஆகுது பாரு. Friends, I am telling you, if you start working or if you start go through the website of the organization, இன்னைக்கு வந்து 50% of the recruitment வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ஹையரிங்ல தான் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 months இன்டர்ன்ஷிப் நீ வந்து ஐபிஎம்ல பண்ற அப்படின்னா if you do a internship good, then the organization will say நீ அடுத்த சம்மர் இன்டர்ன் கூட நீ வந்து பண்ணணும். நீ அடுத்த சம்மர் இன்டர்ன் அங்க பண்ண எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னா friends, I am telling you, you will get an opportunity to join IBM. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் யூனிக்கா உன்னால ஏதாவது திங்க் பண்ணி உன்னால ஆர்கனைசேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ எப்படி முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போசர்ஸ் நீ போனால் தான் உனக்கு கிடைக்கும். சரி நீ ஐபிஎம்ல 2 தடவை இன்டர்ன் பண்ணிருக்க, 2 சம்மர் இன்டர்ன் பண்ணிருக்க, உனக்கு அமேசான்ல ஒரு இன்டர்வியூ வருது அப்படி சொன்ன வச்சுக்க, சார் நான் ஐபிஎம்ல 2 சம்மர் இன்டர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐ அம் டெல்லிங் யூ யூ வில் கெட் an opportunity when compared to other candidates. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டைம் பை சார்ட்ல நான் சொன்ன மாதிரி எவ்ரி டே அட்லீஸ்ட் 15 to 20 minutes you should go through the website of the company organization and you should also make a note of it. இன்னைக்கு ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் 3 விஷயத்தை தான் பார்க்கணும். ஒரு இன்ஜினியர் கிட்ட பார்க்குற விஷயங்கள் வந்து 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டிடியூட், செகண்ட் வந்து ஸ்கில், 3வது வந்து நாலேஜ். இதுதான் நான் யூஸ்வலா சொல்லுவேன் ஆஸ்க் ஃபார்முலா அப்படின்னு. ஆட்டிடியூட், ஸ்கில் அண்ட் நாலேஜ். நான் அப்படியே ஒவ்வொன்றும் என்னன்றத டச் பண்றேன் லேசா உங்களுக்கு. நீ ஆஸ் a professional engineer, my dear friends, I'm telling you, if you take this as a road map or if you take this as a signpost, friends, I'm telling you, at the end of 2023, when you complete your program successfully in PSNACET engineering, right, you all get settled in a very good multinational company. When I say, friends, attitude, attitude is nothing but, can anyone of you tell me what is attitude? Attitude is what? Attitude is what? Can I follow prima? பரவாயில்ல, தப்போ சரியா ஒன்று நான் தப்பா எடுக்க மாட்டேன். ஆட்டிடியூட் அப்படின்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டிடியூட் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்ணலையா? கேள்விப்பட்டிருக்கியா? ரைட், ஓகே, குட். ஆட்டிடியூட்னா என்ன? Expression of a character in a physical way. Oh, very good. Fantastic. Give a big round of applause.
Ajit, okay, good. Enna branch? IT person. Very good. Apro, where? Anything else? Attitude, where enna definition? Good. Oh, behavior towards the person. Very good. Give a one more grade on our class here. Yes, sir. Easy. Okay, good. Fantastic. Apro, where? Anybody else? Attitude, நிறைய பேசுறோம். Attitude. சரி, attitude சரியில்லை சார். பார்த்தோன்னு சொல்லல. இல்ல சார், attitude problem அப்படின்னு ஜெனரலா சொல்லிடுறோம் டக்குன்னு. What is really an attitude? Being optimist. Being an optimist. யார் அந்த கை தூக்குங்க. Oh, very good. What's the name? Gajana Sindhi. Oh, Gajana Sindhi. Very good. Give a big round of applause to Gajana Sindhi. Good. Apro, be an optimist. Good. Fantastic. Apro, where? What else? Where enna definition? What else? How you define attitude? Kadasi, backbench. என்னடா backbench அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க எல்லாரும் இந்த பக்கம் attitude என்னமா வேற front row கை கட்டணும் attitude அப்படியே என்ன friends, you have given a very fantastic answer. Friends, I am telling you, attitude is nothing but how you project your inner personality as well as the outer personality. When somebody look at you, right? Or when you converse with somebody, ஒருத்தர்கிட்ட நீ பேசும்பொழுதோ இல்ல ஒருத்தரோட பார்க்கும்பொழுதோ, are you in a position to project a pleasing personality with a pleasing words? Then you are considered to be a person with the right attitude. உன்னை ஒருத்தர் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல pleasing personality ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு pleasing wordsல நீ பேசுற அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி ஆப்டிமிஸ்டிக்கா நீ பேசுற அப்படின்னா, you are considered to be a person with the right kind of attitude. இன்னைக்கு நான் ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்க்கறது ஆட்டிடியூட் தான். அதுக்கப்புறம் தான் ஸ்கில், அதுக்கப்புறம் தான் நாலேஜ். நீங்க அந்த போட்டுக்கிறதே பாத்தீங்கன்னா, ஆர்டரே பாத்தீங்கன்னா ASK, ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். ஏன்னா ஆட்டிடியூட் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, friends, I'm telling you, the skill and knowledge will follow. Attitude will not come in overnight. It will not come in overnight. Right? Friends, when I say the attitude, when I say how you are going to project your personality, friends, I am telling you, every day, come to college with shoes. எவ்வளவு பேர் shoes போட்டு வந்தீங்கன்னு தெரியல. ஆமா. Friends, I am telling you, when you walk with shoes, your walking style will be different. Your body projection and elevation will be different. You are all considered to be a professional student. Yes or no? I tell you, you are all considered to be a professional. Why they call engineering as a professional course? Professional course எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. டாக்டர், இன்ஜினியரிங், லா, இதுதான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். And agree. So when people are classified as a professional, right, by projecting your personality, by projecting your dress code, you should project as if you are a professional. Very important. ஆனா நிறைய நேரம் நான் பார்க்கறேன்னா, காலேஜுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டா அப்படியே ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ளது. ஆனா இந்த 3 வருஷம் இல்ல இந்த 4 வருஷம் இந்த இன்ஜினியரிங் பீரியட்ல, how you are going to spend your time, how you are going to gain your knowledge, how you are going to acquire a skill, that alone will speak to you for next 40 years. இந்த 4 வருஷம் நீ போடுற அந்த பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 4 வருஷம் நீ லேர்ன் பண்ற அந்த ப்ராசஸ் தான் உன்னை அடுத்த 40 வருஷத்துக்குரிய ப்ரொஃபஷனலா நிக்க வைக்கும். அப்படின்னா இந்த 4 வருஷம் நீ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி அந்த சிஸ்டமேட்டிக் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜில பண்ணாதான் உன்னால முடியும், இல்லைன்னா முடியாது.
So dress code அப்படின்னு வரும்பொழுது friends I'm telling you, right, dress appropriately. இந்த கருப்பு கலர் இன்னைக்கு இந்து மித்தாலஜி ஹிந்து கல்ச்சர்ல இல்ல தமிழ் கல்ச்சர்ல ரொம்ப அழகா அந்த ட்ரெஸ் கோட் ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அது ஒரு ட்ரெஸ் கோட், கரெக்டா? கோயிலுக்கு அந்த மாதிரி ஜாக்கெட் போட்டு போக முடியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இது மாதிரி போட்டு போனா அப்படியே ஏற்கனவே வேர்த்து போட்டோம், இன்னும் பயங்கரமா வேர்த்து போட்டோம். காலையில நான் வாக் போனோம், காலையில 2 PSNACET காலேஜ் கிரவுண்ட் ஒரு வாக் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கோட் சூட் போட்டு வாக் போக முடியுமா? வாக் போன என்ன நினைப்பா? தலையில அடிச்சுவோம். நம்ம ப்ரொஃபசர் வர வேற கேண்டிடேட் தெரியல, காலையிலே கோட் போட்டு வாக் போறாங்க, கரெக்டா? நான் வாக் போனோம் அப்படின்னா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் கோட். When I want to go to Palani temple in the evening, when I want to have a darshan of Lord Muruga, Palani darshan, Palani Muruga நான் பார்க்க போனோம் அப்படின்னா my dress code will be totally different. கரெக்டா இல்லையா? So friends, I am telling you, wear the appropriate dress when you come to the college. Very very important. இது யாருமே சொல்ல மாட்டாங்க, காலேஜில் இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க, உனக்கு வந்து பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. உனக்கா அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் நீ போகணும். காலையில போய் ட்ரெஸ் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நீ பார்த்துட்டு உள்ள வரும்பொழுது I am a professional engineer, I am studying BE computer science in PSNACET College of Engineering அப்படின்ற அந்த ப்ரைடோட நீ காலேஜுக்குள்ள வரலாம். நீ அண்ணா யூனிவர்சிட்டி சென்டருக்கு வந்தீங்கன்னா 5 லைஃப் சைஸ் மிரர் போட்டுருக்கு, ஃபுல் லைஃப் சைஸ் மிரர். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் உள்ள வரவன் அந்த மிரரை பார்த்த உடனே he should feel pride of his face, he should feel pride of his personality, how he is projecting. அதுக்காக தான் கண்ணாடி, அதுக்காக தான் பார்க்கணும். So friends, I am telling you, the attitude play a vital role. அதுல dress code play a vital role. நீ அந்த பேசிக் டிசிப்ளின் உனக்குள்ள நீயே வளர்ந்துட்ட அப்படின்னா friends, I am telling you, it become an imbibe. It will be an imbibe within yourself. நீ அதுக்கப்புறம் நீ வேற ஏதாவது மாத்தினா கூட உனக்கே ஒரு மாதிரி ஆடா தெரியும், இல்லையே இது நல்லா இல்லையே அப்படின்னு கைட்டு வேற கட்ட போட்டுருக்கோம். So friends, I am telling you, dress code and attitude play a vital role. நான் ஆர்கனைசேஷன் இன்டர்வியூ ப்ராசஸ்ல பாக்குறேன், சில நேரங்கள்ல இப்படி உள்ள வாக்கிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, வாக்கிங் ஸ்டைலை வச்சு அசஸ் பண்றான், இவன் வந்து ஆர்கனைசேஷன் தேர்வான் தேர மாட்டான் அப்படின்னு. உள்ள வரும்பொழுது அசஸ்மெண்ட் வந்து எனக்கு அப்படி வருது. உள்ள வந்தாலும் அந்த way in which he knocks the door and enter with the boardroom decides and determines attitude. கரெக்டா இல்லையா? நீ உள்ள ஒரு ரூம்குள்ள நுழையிற, ஒரு ப்ரொஃபசர் ரூம்குள்ள நுழையிற அப்படின்னா என்ன, வாட் இஸ் த பேர் மினிமம்? த பேர் மினிமம் இஸ் யூ ஹேவ் டு மேக் எ ஜென்டில் நாக், கரெக்டா? இப்படி 3 நாக் அடிச்சுன்னா அப்புறம் எஸ் ப்ளீஸ் அப்படின்னா நீ உள்ள போகணும். இன்ஸ்டன்ட் இப்படி நான் சட்டை அடிச்சிங்க அதை அடிச்சுவான், யாரா வந்து நான் பார்த்தா யாரோ வந்து தர்றாங்க. So friends, I am telling you, the way in which you walk, the way in which you project your personality decides and determines the attitude. This attitude play a vital role. இது வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த பட்டனை போடு, இந்த பட்டனை திறந்து விடாத, ஃபுல் ஸ்லீவ்ஸ் பிரித்து விடாத, இப்படி எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உனக்குள்ளார அந்த செல்ஃப் டிசிப்ளின் நீ மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The second area, my dear friends, the second area is the skill. When I say the skill, the predominant skill among the engineering graduates as an organization, what they are expecting is the English communication. நிறைய நேரம் நான் பார்க்கிறேன்னா நம்ம பசங்களுக்கு people are academically brilliant. They are all consistent performance. 10th, 12th current GPA. பட் ஆனா உள்ளார குரூப் டிஸ்கஷன்ல போயிட்டு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா பொம்பளாய் இன்டர்வியூ ப்ராசஸ்ல பேச முடியாம தருவாங்க. நேற்று எனக்கு எஸ்சியில் நிறைய ஃபீட்பேக். நைட் அந்த ஒரு 9 மணிக்கு அந்த ஹெச்ஆர் கிட்ட கேட்குறேன், என்ன சார் நிறைய இன்டர்வியூல வந்து பசங்களால இங்கிலீஷ்ல பேசவே தெரியல சார், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் டெல்லிங் யூ, லேர்னிங் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இஸ் ஈஸி. It's possible. It requires a systematic approach. Every day, my dear friends, I am telling you, you have to spend minimum 20 to 30 minutes for reading an English newspaper and watching an English television. Inniki ni start pannu. Sir, without watching an English news, without reading an English newspaper, I never go for sleep. Inniki decide pannu. அடுத்த 6 மாசத்துல see your English proficiency.
நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் பேப்பர் படிக்கும்பொழுது when you come across some new words உடனே இமீடியட்டா நீ உனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா டிக்ஷனரி இருக்கிறத பாஸ் அதை வந்து உன்னோட அந்த பர்சனல் ப்ரொஃபஷனல் டைரியில நோட் பண்ண தெரியும். இன்னைக்கு ஆர்கனைசேஷன் என்ன செலக்ஷன் ப்ராசஸ் என்ன பண்ணா தெரியுமா? இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் 3 விதமான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணலாம். One is written communication, second is oral communication, third one is the actions and gestures and body language. Written communicationல 10 வார்த்தையை கொடுக்குறோம், 10 வேர்டு கொடுக்குறோம். வார்த்தை கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு லீவ் லெட்டர் எழுத சொல்லலாம், இல்லை ஒரு எஸ்ஏ வந்து எழுத சொல்லலாம், ஒரு பேசேஜ் எழுத சொல்லலாம். அந்த 10 வார்த்தையை யூஸ் பண்ணணும். அப்படி அந்த 10 வார்த்தைக்குரிய அர்த்தம் தெரிஞ்சானா நீ பேசேஜ் எழுதும்போது அப்ராப்ரியேட்டா அந்த வேர்டை நீ ஃபிட் பண்ண முடியும். அது எப்போ வரும் அப்படின்னா unless and until you watch the English news and you watch read the English newspaper. From today onwards, please start. எனக்கு நிறைய தெரியும், நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, தமிழ் மீடியத்தில் வந்தவங்க இருப்பீங்க, கரெக்டா இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்தவங்க இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் டெல்லிங் யூ, I studied in a government school. I studied in a government school. My mother is an illiterate lady. She doesn't know how to put a signature. My father is an ordinary secondary grade teacher. நான் வந்து இங்கிலீஷே வந்து 5ஆம் கிளாஸ் தான் படிக்க ஆரம்பிச்சேன். 5th ஸ்டாண்டர்ட் தான் இங்கிலீஷே எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல, காலேஜ் போகும்போது தான் எனக்கு இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். Today, on a given platform, not only in Tamil, even in English, with the same proficiency and eloquence, I can speak without any PowerPoint presentation. You know why? How that become possible? Friends, I'm telling you, every day, without reading a newspaper, without watching an English television news, I never go for sleep. இது ரெண்டும் பண்ணாம நான் படுக்க போக மாட்டேன். ஒன்று பேப்பர் படிக்கணும், இல்லை ஜேர்னல் படிக்கணும், ஏதாவது ஒரு புக்கை படிக்கணும், ஏதாவது ஒரு ஆர்டிகல் படிக்கணும், ஒன்று டிராவலில் படிக்கணும், இல்லை காலையில் எழுந்தோன்னு படிப்பேன், இல்லை படுக்கிறதுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி படிப்பேன். திஸ் இஸ் வாட் மை ரொட்டீன். நான் படிக்கல, இங்கிலீஷ் நியூஸ் பார்க்கல அப்படின்னா எனக்கு வந்து அன்னைக்கு பொழுதே போன மாதிரி. ட்ரை டு டெவலப் தட் கைண்ட் ஆஃப் ஹேபிட். இஃப் யூ டெவலப் தட் கைண்ட் ஆஃப் ஹேபிட், ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் டெல்லிங் யூ, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இஸ் ஈஸி. இன்னைக்கு நிறைய நான் கேட்கிற ஆர்கனைசேஷன்ல, சார் why you require English communication? He says, sir, we are all living in a global village. Today, when this young engineers join my organization, they are supposed to work as a team. One team will be there in US, another team will be there in Germany, third team will be there in Japan, and another team will be in India. All these teams, they should interact with the meeting, series of meetings, and then they should develop a product. So the common language is English. That's the reason why we are looking for a proficiency on English. So friends, I am telling you, learn English language. Sir, எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ப்ரொஃபிஷியன்சி இருக்கு, நான் நல்லா பேசுவேன், நல்லா எழுதுவேன் அப்படின்றாங்க. Friends, I am telling you, try to learn one foreign language. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், you are all considered to be the global workforce. Really, I mean. இன்னைக்கு வந்து யூஎஸ் போறதோ, இல்ல ஜெர்மனி போறதோ, இல்ல ஜப்பான் போறதோ வந்து சர்வ சாதாரணமாயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் போயிட்டு வந்தா ஃபாரின் ரிட்டர்ன் அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு மாலையோட காத்துட்டு இருக்கோம், அவர் ஃபாரின் போயிட்டு வராரு சார். இன்னைக்கு சர்வ சாதாரணமா இன்னைக்கு சவுத் பஸ் ஏறி மதுரைக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வராங்க. அப்ப இன்னைக்கு வர காரணம் என்ன அப்படின்னா தி ஃபாரின் லாங்குவேஜ். ஃப்ரெண்ட்ஸ், எய்தர் யூ ட்ரை டு லேர்ன் ஜெர்மன் ஆர் பிரெஞ்ச் ஆர் ஸ்பானிஷ் or Japanese or Korean, or possibly Mandarin. Mandarin is nothing but Chinese language. Mandarin. If you have any work, especially for IT graduates, I am telling you, IT computer science graduates, if you know Spanish with a good IT skill, friends, I am telling you, your job openings in the European Union is very high. நான் ஆம்ஸ்டர்டாம் போயிருந்தேன், ஒரு கேத்தலிக் யூனிவர்சிட்டி, ஒரு யூனிவர்சிட்டி போனேன், 115 years old யூனிவர்சிட்டி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கூட்டு போயிருந்தேன். 100 பேர் தான் இன்டேக் அட்மிஷன் அந்த காலேஜில், அந்த யூனிவர்சிட்டி. அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு, சார் 100 பேர் தான் சார் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அட்மிஷனு, பட் ஆனால் 100ல் 70 பேர் 80 பேர் தான் சேருவான். அந்த 70 பேர் 80 பேரும் கடைசி வரைக்கும் கோர்ஸ் முடிக்க மாட்டான். 4th year வரும்போது 20 பேர் இல்லை 30 பேர் தான் கோர்ஸ் முடிப்பான். நடுவில் எல்லாருமே விட்டுட்டு போயிடுவான்.
சொல்றேன் என்ன சொல்ல இந்தியாவில் if anybody want to do a post graduation here with 100% scholarship we give them an admission. If they want to do an integrated PhD they can also do an integrated PhD with the PG program. Condition 3 years they should serve the university. இன்னைக்கு யூகே பாத்தீங்கன்னா ஒர்க் விசா ரிலாக்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க கோர்ஸ் முடிச்சுட்டு அங்க 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஒரு காலகட்டத்தில் யூகேல அந்த மாதிரி ஸ்டே பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து எவ்ரி ஜப்பான் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை. சம்டைம் பேக் தி கன்சல்டன்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரீஸ் தே கேம் டு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி. சார் எங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் இல்லை பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் சொல்லுவேன் ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி. நான் கேட்கிறேன் என்ன அப்படின்னா சொன்னாங்க சார் ஜப்பான்ல யங் ஏஜ் பாப்புலேஷன் டு ஒர்க் இன் அவர் இண்டஸ்ட்ரி இல்ல எங்களுக்கு வந்து மொத்தம் 18% தான் இருக்காங்க. இப்போ இந்த 18% வந்து எங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து இந்தியன் பீப்புள் கேன் நோ தி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கம் டு ஜப்பான் வி ஆர் ஓகே. நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 வருஷத்துல 2 தடவை இந்தியா வந்து போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? they want to have a bilateral relationship. So the consortium of Japanese industry எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் உங்க பையன் செகண்ட் இயர் படிக்கும் போது இருந்தது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் N5, N4, N3 முடிச்சுட்டான் அப்படின்னா ஃபைனல் இயர் வரும்பொழுது we give them an offer in Japan. So friends, I am telling you, your opportunities are wide open. When your opportunities are wide open, so unless and until you have a systematic planning, systematic preparation, only then that will take you to the next level. இது வந்து ஒரு பக்கம் ஐடி ரிலேட்டட் கம்பெனி ஆர் கோர் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் போக வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வந்து பப்ளிக் செக்டார்ஸ்லயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லயும் கிட்டத்தட்ட 2024ல there is going to be 80,000 vacancies all public sectors. கிட்டத்தட்ட ஒரு 100+ பப்ளிக் செக்டார்ஸ் இருக்கு. பிஹெச்எல், பிஇஎல் என்னென்ன பப்ளிக் செக்டார்ஸ் தெரியும் உங்களுக்கு? என்னென்ன பப்ளிக் செக்டார்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? பப்ளிக் செக்டார்ஸ் என்னென்ன பப்ளிக் செக்டார்ஸ்? சாரி, இஸ்ரோ, டிஆர்டிஓ, வெரி குட். ONGC, ஓகே. சாரி, LNTL. Can you abbreviate that? NATL. LNT, LNT public sector kada. LNT is a private organization. Indian Oil Corporation. I was told ONGC will talk. Okay, Indian Oil Corporation, IOCL. Okay, good. Power Grid Corporation, very good. Right. So இது எல்லாமே Government of India public sector. 2024ல there is going to be 80,000+ vacancies. இன்னைக்கு வந்து all these public sectors கிட்டத்தட்ட predominantly 60 to 70% of the public sectors are Navaratna companies. When I say the Navaratna companies, the salary bracket is minimum of 9 lakhs, maximum of 15 lakhs. IOCL நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் salary. The organization, all public sectors என்ன பண்ணாங்க தெரியுமா? They recruit people only through gate. So நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நீ டிசைட் பண்ணு. சார் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன், நெக்ஸ்ட் செகண்ட் இயர்ல போகும்போது ஐ வாண்ட் டு கோ ஃபார் இன்டர்ன், இந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்டர்ன் போடும், அதை டிசைட் பண்ணு. நான் தேர்ட் இயர் போனதுக்கு அப்புறம் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து பப்ளிக் செக்டார் போவேன், இல்லைன்னா பிஜி ப்ரோக்ராமு ஐஐடி, ஐஐசி அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனுக்கு போவேன் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் டெல்லிங் யூ, when you are in the first year, you should set your short-term goal, mid-term goal, long-term goal. உன்னோட ஷார்ட்-டர்ம் கோல் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஷார்ட்-டர்ம் கோல் அப்படின்றது நெக்ஸ்ட் டவுன் த லைன் 1 இயர்ல நீ என்னவா இருக்க விரும்புற, எங்க போகணும்னு விரும்புற. சார் நான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு போகணும் இன்டர்னுக்கு, இல்ல இந்த மாதிரி இருக்கிற ஒரு 2-3 ஆர்கனைசேஷன் மனசு போகணும், அதுக்குரிய ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணு. பாசிபிள் ஃபார் யூ டு அச்சீவ். சார் நான் தேர்ட் இயர்ல வந்து கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பப்ளிக் செக்டார். சில
இன்னும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமா எழுதுற சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். There are a lot of opportunities. As an youngster, my friends, I'm telling you, there are a lot of opportunities. Right? நீ தான் வந்து உன்னோட கோலை வந்து செட் பண்ணும். சார் நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் சார் என்னோட ஏம், இதுதான் சார் நான் பண்ண போறேன் அப்படின்றத டிசைட் பண்ண அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டெல்லிங் யூ, யூ வில் ஹேவ் எ ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், once again I tell you, as a youngster, as a young budding engineer, you have a fantastic opportunity. Next down the line 40 years. No one in this world is having this kind of an opportunity. உலகத்துல வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது அப்படின்னா உங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம், ரைட், கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டெல்லிங் யூ, when you people complete in the year your engineering program successful in the year 2023, I join with the registrar and all the faculty members. I wish every one of you who are sitting here should get into a big multinational company. When you get into a big multinational company, my dear friends, I'm telling you, with a pay package or an economically gainful employment. When I say an economically gainful employment, friends, it should be somewhere around the monthly salary. Start somewhere from 50,000 rupees to 1 lakh plus. Today, salaries are no constraint by the organization. See, and I would be minimum salary 5 lakh per annum to the maximum salary 40 lakh per annum. 40 lakh per annum. Company like Uber, Microsoft, DE, these are all the companies who pay 40 lakhs, right? They also recruit people. All this company, what I'm saying, they also recruit people from other campuses like PSNACET and other campuses through off-campus. Off-campus initiatives happening through the competition. They conduct a coding competition. Friends, I'm telling you, computer science IT, you should develop a proficiency on coding. If you are a good coder, friends, I'm telling you, salary is not a constraint. இன்னைக்கு வந்து நிறைய கோடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஆன்லைன்ல ஃப்ரீ கோடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. டாப் ஏ கோடர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, கோட் செஃப் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அப்புறம் வந்து ரெண்ட் ஏ கோடர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த டாப் ஏ கோடர், ரெண்ட் ஏ கோடர் இந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு சின்ன டாஸ்க் அவங்க கொடுப்பாங்க. அந்த டாஸ்கை நீ அழகாக கோட் பண்ணி அந்த ஆன்லைன்ல அதை போட்டிருந்தேன் அப்படின்னா they give you some kind of an incentive. சில ப்ராப்ளத்தை நீ ஐடென்டிஃபை பண்ணி அதை போட்டுட்டீங்கன்னா they give some kind of an incentive. சில ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோட் செஃப் இந்த மாதிரி இதுல எத்தனை தடவை ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் கோடிங் பண்ணி போட்டுருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு மாத்திரம் இன்டர்வியூ கூப்பிடுறோம். எங்களுக்கு டைரக்ட் ஐ அப்படின்னு ஒரு கம்பெனி வந்தாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல இருந்து. அந்த டைரக்ட் ஐ வந்து they only visit only IIT and NIT. That was the first time they visited the Anna University. நான் அப்போ கேட்டேன், எப்படி சார் அண்ணா யூனிவர்சிட்டி உங்களோட லிஸ்ட்ல வந்து சார்? அப்போ சார் இல்லை சார், இந்த தடவை அந்த கோட் செஃப் அந்த காம்படிஷன்ல வேர்ல்டு வைட் கோடிங் காம்படிஷன்ல அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து 2 பையங்க டாப் 200 லிஸ்ட்ல வந்தாங்க. உடனே என்னோட சிஇஓ கூப்பிட்டாரு, இந்த பர்டிகுலர் காலேஜ்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க டாப் 200ல, வேர்ல்டு வைட் விசிட் த கேம்பஸ் சொன்னாரு. அதனால தான் சார் விசிட் பண்ணுவாங்க. யாரோ ஒரு பையன் ஒரு கோடிங் காம்படிஷன்ல போட்டது கடைசியில் கேம்பஸ் இன்டர்வியூவா இருந்தது. எவ்ரிடே எங்களுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் per annum salary ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டெல்லிங் யூ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் கரியர் இன் அன் ஐடி மல்டிநேஷனல் கம்பெனிஸ், இம்ப்ரூவ் யுவர் கோடிங் ஸ்கில்ஸ். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி மாறும். 6 மாதத்துக்கு ஒரு டெக்னாலஜிக்கு நம்ம அர்த்தம். இது வந்து எப்போ உனக்கு தெரியும் அப்டேட் ஆகும் அப்படின்னா நீ வெப்சைட் போய் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எந்தெந்த டெக்னாலஜி அப்டேட் ஆகுது. ரஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குமா, RUST, ரஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்க அந்த ரஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு இன்னைக்கு வந்து யூஎஸ்ல 1 மணி நேரத்துக்கு நீ கோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு $150 பே பண்ண தயாராக. வெரி ரேர் ரஸ்ட் அப்படின்னு போய் கூகுள் பண்ணி பாருங்க, சரியா? So, friends, I'm telling you, try to improve your coding skills. If you can improve your coding skills, there are நிறைய predominantly கம்பெனில இருந்து வர ஃபீட்பேக் என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பண்ணிக்கிட்ட அப்படின்னா கம்பெனி ஃபீட்பேக் கொடுக்குறது என்னன்னா சார் இவருக்கு கோடிங் தெரியல அப்படின்னா. Having studied computer science, you
you don't know the coding, it's very difficult to survive. Coding is a very rocket science. Rocket science, provided if you learn from the scratch, it is easy for you to write a code. If you can able to write a good code and a quality code, friends, I'm telling you, job opportunities are plenty. Internship opportunities are plenty. So when you do at least 2 internships with the big companies during the tenure of 4 years, friends, I'm telling you, your employment is guaranteed. You ரெண்டு நல்ல கம்பெனில இன்டர்ன் வச்சிருக்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் பிளேஸ்மெண்ட் இஸ் guaranteed. Either through on campus or off campus or through तुम्हारे pool drivers. நீ இன்டர்வியூல சார் இந்த மாதிரி இந்த கோடிங் காம்படிஷன் நடந்தது, கோடிங் காம்படிஷன் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி டாப் 100, so I got internship offer there to do an intern அப்படின்னா friends, I'm telling you, your value is totally different. So friends, now already the time is 10:40. We'll have 10 to 15 minutes of the Q&A, the question and answer. So once again, I join with the management of PSNA, registrar, all the faculty members, wishing you, right, when you complete your course, all should get settled down in a fantastic multinational company with a good salary. Wish you all the best. God bless you all. Thank you so much.